இல்லம் என்பது ஒரு அறம், தன்னறம். இரண்டாவது இல்லறம். இந்த தன்னரமே இல்லறத்தை உருவாக்கும். தன்னரமே இல்லறத்தை உருவாக்கும். தன்னரமும் இல்லறமும் இணைந்துதான் இந்த சமூக அறத்தை உருவாக்கும். ஆக ஒருவன் தன்னை சரியாக கட்டமைத்துக் கொண்டு தனது குடும்பத்தை முறையாக கட்டமைத்து விட்டான் என்று சொன்னால் இந்த சமூக அறம் என்பது தானாக கிடைத்துவிடும். ஒன்றையும் இரண்டையும் கூட்டினால் எப்படி 3 என்று கூறுகின்றோமோ அதுபோன்று தன்னறத்தையும் இல்லறத்தையும் ஒரு மனிதன் சரியாக கடைபிடித்து விட்டால் சமூக அறம் என்பது தானாக கிடைத்துவிடும். வேறு வகையாக கூறுவதானால் இந்த சமூகத்திற்கு ஒரு தனி மனிதனும் அவனது குடும்பமும் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மையே, மிகப்பெரிய அறமே, மிகப்பெரிய சிறந்த கொடையே எது என்று கேட்டால் தன்னையும் தனது பிள்ளைகளையும் சரியாக கட்டமைத்துக் கொள்வதுதான். 4 பிள்ளைகளை ஒழுங்கா வளர்த்திருந்தா பொள்ளாச்சின்ற ஒரு சம்பவமே நடந்திருக்கு இல்லையா? ஆக பிள்ளைகளை ஒழுங்காக வழிநடத்துவதால் தான் இன்றைக்கு இவ்வளவு சிக்கல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு சமூகம் போயிட்டு இருக்குது. இளைய பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்வார்களான்னு தெரியல. திருமணமே செஞ்சுக்கிட்டாலும் குடும்பம் ஒரே பேர்டன்றான். அதுல குழந்தை குட்டின்றது அதில் தேவையில்லாத சிக்கல்கள்னு சொல்றான். அப்ப என்ன நாம உளவியலாக அவர்களுக்கு நாம் ஊட்டி இருக்கின்றோம், என்ன சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம், குடும்பம் என்றால் என்ன, கட்டமைப்பு என்றால் என்ன, எதையுமே நாம் சொல்லிக் கொடுக்காமல் பிள்ளைகளை ஜெர்சி மாடு கறவை மாடு மாதிரி வளர்த்து விட்டுட்டோம். நிறைய பால் கொடுக்குது, 18 லிட்டர் காலை, மதியானம் அதே மாதிரி 3 வேளை தரம் அப்படிங்கிற மாதிரி சம்பாதிப்பதற்கு சொல்லிக் கொடுத்து விட்டோமே தவிர எப்படி வாழ்வது என்பதை நாம் சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டோம். இன்னும் தவறிக்கொண்டே இருக்கின்றோம். விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றோம். விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றோம். இப்படியே விட்டுட்டோன்னு கேட்டீங்கன்னா இந்த சமூகம் கெட்டு குட்டிச்சவராக அழிந்து போய்விடும். கண் முன்னால் இந்த சமூகம் அழிவதை பார்க்கக்கூடிய அவலத்தில் இருந்து இந்த சமூகத்தை என்னால் முடிந்த அளவுக்கு மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் சிந்தனையும் கொஞ்சமாவது நமக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த நிமிடத்திலிருந்து அதற்கான செயல்களை செய்ய தொடங்குவோம். ஒன்றாக இணைந்து பணி செய்வோம். ஒன்றாக